வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் பொதுவாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. நாம் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இந்த பயிர் வகைகள் எல்லாமே முக்கிய பொருளாக தான் இருக்குது. அதில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடியதான் பச்சை பயிர். இந்த பச்சை பயிர் மூங் பீன்ஸு, கிரீன் கிராமு, பாசி பயிர் அப்படின்னு பல்வேறு வகைகளை நம்ம குறிப்பிடுவோம். பச்சை பயிரில் நார் சத்து, ஃபைபர், அதாவது பார்த்திங்கன்னா புரோட்டீன், இதெல்லாமே பல முக்கியமான ஊட்டச்சத்துக்களில் அடங்கியிருக்கு. சுவையான ஸ்நாக்ஸில் ஆரம்பித்து சத்தான உணவுகள், சாலட்டுகள் அப்படின்னு பல உணவுகளை தயாரிக்கும் போது பச்சை பயிறு முக்கிய பங்கு வகிக்குது. அதுக்கு சுவையும் சேர்க்குது, மருத்துவ நன்மைகளுமே கொடுக்குது. இந்த பச்சை பயிரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து பச்சை பயிறு உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய நார் சத்து மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிறு இருக்குங்க. இந்த நார் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை அகற்றும். இதனால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் போகும்போது இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அதே சமயம் பொட்டாசியம் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்தத்திலிருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது தவிர பார்த்தீங்கன்னா பச்சை பயிரில் கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக தான் இருக்குது. இதன் காரணமாக இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற உணவாக பச்சை பயிறு இருக்குங்க. ஸோ அந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், பிபி ப்ராப்ளம் இல்லாதால இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் இதயத்துக்கு கிடைச்சிட்டே இருக்கும்பொழுது இதயம் செயல்பாடு சீராக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் இதயத்துக்கு ஏற்படாது. இதனால தான் இதயத்தை நீங்கள் பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளணும். இதயம் தொடர்பான பிரச்சனைகள் விடுபடணும் அப்படின்னா பச்சை பயிறு எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கான அந்த டயட் பிளானில் நீங்கள் பச்சை பயிர் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். அந்த உணவுகள் நமக்கு எனர்ஜியை கொடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடல் எடையை குறைக்கக்கூடிய உணவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு ஒரு ஏற்ற உணவாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகமாக இருக்குது. இது இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்கள். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மசில் மாசை உருவாக்குறதுக்கு, மசில் மாசை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் நம்ம அந்த பச்சை பயிரை சாப்பிட்ட உடனே நம்மளோட நீண்ட நேரம் பசியை கண்ட்ரோல் பண்ணி, அதாவது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு ஒரு திருப்தியான ஒரு ஃபீலை கொடுக்கும். இதனாலேயே நம்ம அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கொண்டு வெயிட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணிவிடுவோம். ஸோ பச்சை பயிர் நம்ம இப்போ எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் நார் சத்து இருக்குங்க இல்லையா, அது ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். சுருக்கமாக சொல்லணும்னா நமக்கு தேவையில்லாத கொலஸ்ட்ரால்ஸ்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சுறதால தேவையில்லாத கொழுப்புகள், தொப்பை போன்ற இந்த மாதிரி அமைப்பு அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடலாம். கரெக்டான உடல் எடையை நம்ம பராமரித்துக் கொள்ளலாம். செரிமானம் மேம்படுவதற்கெல்லாம் தொடர்ந்து நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு முதல் முக்கிய காரணமே நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கோம். மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கோம். நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் தொடர்ந்து தினமும் அதிக அளவு எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் அர்த்தம். இப்போ சிறந்த செரிமானத்திற்கு நார் சத்து அவசியம். அது பச்சை பயிரில் இருக்கிறதால செரிமான அமைப்பை நீங்கள் சீராக இயக்க வைக்கிறதுக்கு, மலச்சிக்கல் மற்றும் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் பச்சை பயிர் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்குமே பச்சை பயிர் சிறந்தது தான். இது தவிர ஃப்ரீ பயாட்டிக்ஸ்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அதை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்குமே பச்சை பயிர் ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்களிலே தேக்கி வைக்காமல் குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிச்சு அந்த கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றக்கூடியதுக்கு பச்சை பயிர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று மந்தம் ஏற்படுவது, இது மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. உங்களுடைய வயிறு, குடல் இரண்டுமே ஆரோக்கியமாக இருக்கும். ஒட்டுமொத்தமாகவே அந்த டைஜஷன் சிஸ்டமே ப்ராப்பராக உங்களுக்கு ஒர்க் பண்ணும். அதுக்கு நீங்கள் பச்சை பயிரை தொடர்ந்து எடுத்துக்கணும். உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரை நோய் அளவு ஒருவேளை அதிகமாக இருக்குது, அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடணும், அந்த சர்க்கரை நோய் அளவை கட்டுப்படுத்தணும், ஏதாவது உணவு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கார்போஹைட்ரேட்டெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய உணவுகளை
தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உணவாக தான் பச்சை பயிர் இருக்குது. பச்சை பயிர் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்கு. அதாவது இதில் கார்போஹைட்ரேட் கிடையாது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் இருக்குது. நீங்கள் இந்த பச்சை பயிரை சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவெல்லாம் வேகமாக அதிகரிக்காது. எனவே இது நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சிறந்த உணவு தீர்வாக இருக்கும். பச்சை பயிரில் இருந்திருக்கக்கூடிய நார் சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நம்மளை விடுபட வைக்கிறதுக்கும் பச்சை பயிர் வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வந்து இப்போ கிடையாது, இனிமேலும் வராமல் ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கு இப்போ இருந்தே ஒரு வழிமுறையை தேடுறீங்க அப்படின்னாலுமே பச்சை பயிரை நீங்கள் இப்போ இருந்தே சாப்பிடலாம். உங்களுக்கு வருங்காலத்திலையும் சுகர் ப்ராப்ளம் வராது, நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெற்று எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பச்சை பயிர் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்பு சத்து பச்சை பயிரில் அதிகமாக காணப்படுதுங்க. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்று நோய் எதிர்த்து போராடக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்கள், அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் அந்த உயிரணுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்வதற்கு அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து ரெட் பிளட் செல்ஸுமே ஹெல்ப் பண்ணும். மேலும் இரும்பு சத்தானது நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்கு அவசியமான ஒன்று. ஸோ இப்போ நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும் போது ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்துறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து குணப்படுத்தப்படும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதுக்கு தான் நம்ம பச்சை பயிர் வந்து எடுத்துக்கிட்டோம்னா எந்த நோயுமே நமக்கு அட்டாக் ஆகாது. சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிர் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நமது சருமம் வந்து பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸ், இறந்த செல்களால் நமக்கு வந்து அழிக்கப்படும். ஸோ சருமத்துக்கு மேலே அந்த இறந்த செல்கள் இருக்கும்போது முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட பொலிவிழந்த மாசு மறுவான சருமம் நமக்கு இருக்கும். இந்த மாதிரி சருமத்தை நம்ம ரிமூவ் பண்ணணும்னா ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே உள்ளிருந்து சருமத்திற்கு ஊட்டச்சத்துக்கள் பெறும்போது அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகும்போது உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. ஃபேஸும் வந்து டல்லாக இருக்காது, சுறுசுறுப்பாக இருக்கும். அதாவது உங்களுடைய கலரான ஸ்கின் வந்து வண்ணமயமாக மாறும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. சரும தொற்றுகள் இல்லாமல் சருமம் வந்து உங்களுக்கு பளபளப்பாக இருக்கும். அதுக்கு தான் நீங்கள் வந்து பச்சை பயிர் உணவுகள் எடுத்துக்கணும். ஒரு மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம், சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸை பச்சை பயிர் வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து கொடுக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா முடி ஆரோக்கியத்தை, அந்த கூந்தல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கலாம். ஏன்னா பச்சை பயிர் வந்து புரோட்டீன் இருக்குது. புரோட்டீனானது முடி செல்களை உருவாக்குறதுக்கு, முடி செல்கள் வந்து சேதமடைஞ்சால் அதை சரி செய்கிறதுக்கும் சேதமடையாமல் பார்த்துக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். அப்போது பச்சை பயிர் வந்து பயோட்டின் இருக்குது. இது ஒரு நல்ல மூலம். இது வந்து முடி வளர்ச்சிக்கு தேவையான ஒரு முக்கியமான விட்டமின். இந்த விட்டமின் இல்லாததால தான், போதிய அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இல்லாததால தான் முடி கொட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. ஸோ இப்போ நீங்கள் பச்சை பயிரை தொடர்ந்து உணவுகள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே பச்சை பயிறு முடியை வந்து பலப்படுத்தும். முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதுக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுத்து பொலிவான ஒரு கூந்தல் அமைப்பை உங்களுக்கு வளர வைக்கும். இதனால் உங்களுக்கு அந்த முடி கொட்டுறது, இளநரை, பித்தநரை வந்து யங் ஏஜில் ஏற்படுறது, அதை வந்து நீ சரி பண்ணணும் அப்படின்னாலுமே பச்சை பயிர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பேன் கொட்டுறது, பேன் தொல்லை, பொடுகு தொல்லை எல்லாம் இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை உங்களுக்கு இந்த பச்சை பயிர் வந்து தொடர்ந்து கொடுக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த உடல் சூடு பிரச்சனைகளால் அவதிப்படுறீங்க அப்படின்னா அதுலேருந்து விடுபடுவதற்குமே நீங்கள் பச்சை பயிரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம பச்சை பயிரோட இன்னொரு உணவையுமே வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு என்னென்னா மணத்தக்காளி கீரை, அதை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பச்சை பயிரோட இந்த மணத்தக்காளி கீரை எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உடல் சூடு வந்து குறைக்கப்படும். பொதுவாக இப்போ கோடைக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, இப்போ வந்து உடல் சூடு, உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள், உடலில் கடுமையான நீரிழப்பு ஏற்படும், சருமம் வந்து வறண்டு போக ஆரம்பிக்கும், சுறுசுறுப்பாக நம்மளால் செயல்பட முடியாது, எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. அப்போது நமக்கு நீர் சத்து குறையும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள் வெளியேற்றப்படும் போது சோர்வடைஞ்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து மயக்கம், தலைவலி எல்லாம் நமக்கு வந்து ஏற்படும். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் கூட, வெப்பவாதம் ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் இல்லாமல் உடலை வந்து குளிர்ச்சியாக வைத்துக்கொள்வதற்கு இந்த கோடை காலத்திலுமே நீங்கள் உங்களுடைய உடலை வந்து சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ளணும், அந்த உடல் உஷ்ணத்துலேருந்து விலகணும் அப்படின்னா மணத்தக்காளி கீரையோட நீங்கள் தொடர்ந்து வந்து பச்சை பயிரையும் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த உடல் சூடை வந்து குறைச்சி சுறுசுறுப்பாக உங்களை இங்கே வைக்கும். தொடர்ந்து நீங்கள் பச்சை பயிர் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.